அன்பார்ந்த காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் புருட்டோ அவர்களே, இந்நிகழ்வை ஒருங்கிணைத்துள்ள இந்த கூட்டு இயக்கத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள், மதிப்பிற்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன் அவர்களே, தோழர் மீதா பாண்டியன் அவர்களே, அன்பு சகோதரர் ஆசீர்வாதம் அவர்களே, கடந்த 4 மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்று தத்தமது கட்சிகளின் சார்பில் தங்களின் கருத்துக்களை, நிலைப்பாடுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற தலைவர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் வி ராஜா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழர் மரியாதைக்குரிய ஜி.ஆர். அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே சிறப்புரை வழங்கி நிகழ்வை சிறப்பித்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களே, வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களே, ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் அதியமான் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்களே, இந்த நிகழ்வை தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமை தோழர் தியாகு அவர்களே, மற்றும் நெடுநேரமாக இந்த இணைப்பிலே இருக்கும் மனித உரிமை ஆர்வலர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் 26 சித்திரவதைகளால் பாதிக்கப்படுவோரை ஆதரிக்கும் நாளாக இந்த நாள் உலக நாளாக, அனைத்துலக நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த நாளை முன்னிறுத்தி சித்திரவதைக்கு எதிரான ஐநாவின் உடன்படிக்கையில் இந்திய அரசு கையொப்பம் இட வேண்டும் என்று வலியுறுத்தியும், இந்தியாவில் இத்தகைய சித்திரவதைகளை தடுப்பதற்கென்றும் புதியதொரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. 2 முக்கியமான கோரிக்கைகள். இதற்கென ஐநா பேரவையில் உருவாக்கப்பட்டிருக்கிற யுஎன் சார்ட்டர் என்கிற அந்த உடன்படிக்கையில் இந்திய அரசு இன்னும் கைச்சாத்திடவில்லை, ஏற்புறுதி அளிக்கவில்லை. எப்படி நாடற்றோர் பிரச்சனையில், அதாவது அகதிகள் பிரச்சனையில், அதற்கான யுஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்கிற அந்த பட்டயத்தில், உடன்படிக்கை பட்டயத்தில் இந்திய அரசு இன்னும் கையெழுத்திடவில்லையோ, அப்படித்தான் சித்திரவதைகளுக்கு எதிரான யுஎன் சார்ட்டரில் இன்னும் இந்திய அரசு கையெழுத்திடவில்லை. எனவே இந்திய அரசு உலக அரங்கில் ஜனநாயகத்தை பாதுகாக்க, மனித உரிமைகளை பாதுகாக்க, மனித உரிமைகளை பாதுகாக்கும் அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை பாதுகாக்க கையெழுத்திட வேண்டும் என்று இந்த மாபெரும் நீண்ட நெடிய இணைய வழி கருத்தமர்வின் ஊடாக நாம் வலியுறுத்துவோம். அதுபோல இந்த சித்திரவதைகளுக்கு எதிரான ஒரு புதிய சட்டத்தை இந்திய அரசு இயற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். அட்ராசிட்டிஸ் என்றும் ஒரு சொல்லாடல் அரசியல் களத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். அதனை நாம் வன்கொடுமைகள் என்று சொல்லுவோம். டார்ச்சர் என்கிற சொல்லாடல் உலகளாவிய அளவிலே
நடைமுறையில் இருக்கிறது. அதனை வதை என்று சொல்லுவோம். வன்கொடுமையும் வதையும் வெவ்வேறானவையா என்றால் கிட்டத்தட்ட ஒன்றுதான் என்றாலும் டார்ச்சர் என்பது விவரிக்க முடியாத உள்நோக்கத்துடன் கூடிய ஒரு கொடூரமான நடவடிக்கை அல்லது குற்றம், ஒரு கொடூரமான வன்கொடுமை என்று சொல்லலாம். ஆகவேதான் இதனை நாம் தமிழிலே சித்திரவதை என்று சொல்லுவோம். வதையே சித்திரவதை. வதை என்றாலே கொடுமைதான். அதிலே சித்திரவதை என்பது புழக்கத்தில் உள்ள ஒரு சொல்லாடல். உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் குறிவைத்து அதை நசுக்கும் வகையில், சேதப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படுகிற ஒரு வன்கொடுமையை, வன்முறையை வதை என்கிற சொல்லால் நாம் அழைக்கிறோம். வன்முறையை விட கொடுமையானது வன்கொடுமை. வயலன்ஸ் வயலன்ஸ் என்பதை விட அட்ராசிட்டி என்பது கொடூரமானது. அட்ராசிட்டி என்பதை விட டார்ச்சர் என்பது கொடூரமானது. ஆகவே வன்முறை, வன்கொடுமை, வதை இந்த சொல்லாடல்களில் உள்ள வழி வேறுபடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டார்ச்சர் என்கிற அந்த சொல்லாடல் உடல் வதையை மட்டுமல்ல, உள்ள வதையையும் குறிக்கும். உளவியல் ரீதியான தாக்குதலை நடத்துவதும் ஒரு வகையான சித்திரவதை. உடலில் எந்த விதமான காயத்தையும் ஏற்படுத்தாமல், அடிவுதை இல்லாமல், உளவியல் ரீதியான கடும் பாதிப்பை, மன உளைச்சலை ஏற்படுத்துவதும் கூட ஒரு வகையான டார்ச்சர். ஆகவேதான் இந்த சித்திரவதைக்கு எதிரான போராட்டத்தை மனிதநேயத்தின் அடிப்படையில் மனித உரிமை ஆர்வலர்கள் உலகம் தழுவிய அளவில் முன்னெடுத்துள்ளனர். ஏறத்தாழ இது ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை பின்னணியாக கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கொடுமைகளை சமூக ரீதியாக சிவில் சொசைட்டி என்று சொல்லப்படக்கூடிய குடிமக்கள், குடிமை சமூகத்திலும் கூட நாம் பார்க்க முடியும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களே மக்களுக்கு செய்கிற வதை, அது சிவில் பேஸ்ட் டார்ச்சர் என்று நாம் சொல்லலாம். தலித் அல்லது பழங்குடியினர், சாதியால் இவர்கள் பின்தங்கியவர்கள் அல்லது தாழ்ந்தவர்கள் அல்லது புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் என்று ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதற்காகவே அவர்களின் உடைமைகள் சேதப்படுத்தப்படுவதும், இழிவுபடுத்தப்படுவதும், கொடூரமான வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்குவதும், உளவியல் ரீதியான வதை செய்வதும் அதிலே அடங்கும். ஆனால் பொதுவாக இன்றைக்கு நாம் எதை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், கஸ்டோடியல் டார்ச்சர், காவல் சித்திரவதை. கஸ்டோடியல் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று. காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம். காவல் என்றால் காவல்துறையை மட்டும் குறிப்பதல்ல. அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒருவரின் மீது, தனிநபரின் மீது அல்லது ஒரு அமைப்பினரின் மீது, ஒரு இயக்கத்தினரின் மீது அல்லது ஒரு சமூகத்தினரின் மீது அதிகாரத்தை பயன்படுத்தி நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமை, வதைகள். எனவே இது காவல் சித்திரவதை என்பது காவல்துறையில் நடப்பது மட்டுமல்ல, சிறைத்துறையில் நடப்பதும் தான். காவல் சித்திரவதை என்பது
காவல் நிலையங்களில் ஆட்சியாளர்களால் திட்டமிட்டு தண்டனை என்னும் பெயரில், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிறோம் என்னும் பெயரில், சட்டத்தின் பெயரால் நீதியை நிலைநாட்ட நாங்கள் முயற்சிக்கிறோம் என்னும் பெயரில் நிகழ்த்தப்படுகிற குரூரம் நிறைந்த கொடுமைதான் வதை என்பதால். கொடூரத்தை விடவும் கொடூரமானது குரூரம் என்பது. குரூரம் என்பதிலே ஒரு பயங்கரவாதம் அடங்கியிருக்கு. ஆகவே வதை என்கிற அந்த சொல்லுக்குள் அரச பயங்கரவாதம் அடங்கியிருக்கு. காவல் வதை என்பதற்குள், காவல் சித்திரவதை என்கிற சொல்லுக்குள் ஸ்டேட் டெரரிசம் என்பது உள்ளடக்கமாக இருக்கு. காவல் சித்திரவதை என்கிற சொல்லுக்குள் ஸ்டேட் டெரரிசம் என்பது உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடி என்பது போலீஸ் கட்டுப்பாட்டுக்கு பின்னர் நிகழ்வு. நீதிமன்றத்தில் ஒருவரை நிறுத்தி நீதிபதி இவரை 15 நாட்களுக்கு ரிமாண்ட் செய்யுங்கள், சிறைக்கு அனுப்புங்கள் என்று அனுப்பினால் அது ஜுடிஷியல் கஸ்டடி என்பதை நாம் அறிவோம். எனவே இந்த கஸ்டோடியல் டெத் அல்லது கஸ்டோடியல் டார்ச்சர் என்பது நத்திங் பட் ஸ்டேட் டெரரிசம், அரச பயங்கரவாதம். ஆக பயங்கரவாதம் என்பது அதிகாரத்தில் இருந்து முளைவிடுகிறது, அரசு என்கிற நிறுவனத்திலிருந்து முளைவிடுகிறது, துளிர் விடுகிறது. அங்குதான் அது மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. அதற்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற பதிலடி தாக்குதல்களையும் நாம் பயங்கரவாதம் என்கிற பெயரால் அடையாளப்படுத்தும். சில நேரங்களில் அதை இடதுசாரி பயங்கரவாதம் என்று கூட, அல்லது இடதுசாரி தீவிரவாதம் என்று கூட ஆட்சியாளர்களால் அல்லது வலதுசாரி பயங்கரவாதிகளால் முத்திரை குத்தப்படுகிறது. வலதுசாரி பயங்கரவாதம் என்பது வேறொன்றுமில்லை, அதுதான் ஸ்டேட் டெரரிசம். வலதுசாரி பயங்கரவாதம் என்பது ஒரு சிவில் சொசைட்டியில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் கொடுக்கலாம். ஆனால் அது உள்ளபடியே ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட், நிறுவனமயமான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெரரிசம். அதுதான் ஸ்டேட் டெரரிசம். எனவே 2 வகையான பயங்கரவாதம் என்று எடுத்துக்கொண்டால், ஒன்று அஃபென்சிவ் மோட் டெரரிசம், இன்னொன்று டிஃபென்சிவ் மோட் டெரரிசம். இடதுசாரி பயங்கரவாதம் என்று சொல்லப்படுகிற எவையும் அஃபென்சிவ் மோட் என்கிற அடையாளத்திற்கு வராது. அது டிஃபென்சிவ் மோட் என்கிற தற்காப்பு நிலையில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான திருப்பி தாக்குதல் என்கிற, திட்டமிட்டு நடக்கிற திருப்பி தாக்குதல் என்கிற பயங்கரவாதமாக பார்க்கும். ஆனால் அடிப்படையில அதற்கும் எது அடித்தளம் என்று சொன்னால் ஸ்டேட் டெரரிசம் என்பதுதான். ஸ்டேட் என்பதே ஒடுக்குமுறையின் அடையாளம், அரசு என்பதே ஒரு ஒடுக்குமுறை கருவி என்று மார்க்ஸ் சொல்லுகிறார். ஆக அரசு என்பதே பயங்கரவாதத்தின் விளைச்சல் தான். அரசு என்பதே நம்மை பொறுத்தவரையில் ஜனநாயகத்தின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அரசு என்பதை பாதுகாப்பின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அரசு என்பதை சட்டம் ஒழுங்கின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அதன் உள்ளீடு என்பது ஒடுக்குமுறையின் அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பயங்கரவாதத்தின் அடையாளம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக, சமூக ஒழுங்கை பாதுகாப்பதற்காக, சமூக மரபுகளை பாதுகாப்பதற்காக, பொருளாதார கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக நாங்கள் நிகழ்த்துகிற ஒடுக்குமுறையை பயங்கரவாதம் என்று சொல்ல முடியாது என வலதுசாரிகள் வாதிடும். ஆனால் வலதுசாரி பயங்கரவாதம் என்று அடையாளப்படுத்தப்படுகிற இந்த ஸ்டேட் டெரரிசம் என்பது எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, சாமானிய மாணவர்களை காலம் காலமாக நசுக்கி வருகிறது. அவர்களின் குருதியை உறிஞ்சி பெருத்திருக்கிறது, கொழுத்திருக்கிறது.
எனவே இது உலகம் தழுவிய ஒரு பயங்கரவாதமாக வலிமை பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ 2 காவலர்கள் 2 பேரை அடித்து கொன்று விட்டார்கள் என்றால் அந்த 2 காவலர்கள் மட்டும்தான் அதற்கு பொறுப்பு என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்து விட முடியாது. அந்த காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதற்கு பொறுப்பு என்று நாம் ஒட்டுமொத்த கோபத்தையும் அவர்கள் மீது திருப்பிவிட்டால் அதற்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று பொருள் இல்லை. அதே போல அண்மையிலே கூட முத்துமனு என்கிற ஒரு கைதி சிறைக்கு அனுப்பப்பட்ட 5 நிமிடங்களில் கொல்லப்படுகிறார். கொன்றவர்களும் கைதிகள் என்று தகவல்கள் வெளியாகின்றன. ஆனால் அது ஒரு ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத், ஜுடிஷியல் கஸ்டடி என்கிற நீதிமன்ற காவலில் இருந்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கும் கூட எது மூலம் என்று பார்த்தால் ஸ்டேட் டெரரிசம் என்பதுதான் மூலம். சிறைத்துறை என்பதும் பயங்கரவாதத்தின் வடிவம்தான், காவல்துறை என்பதும் பயங்கரவாதத்தின் வடிவம்தான், இராணுவம் என்பதும் பயங்கரவாதத்தின் வடிவம்தான். ஆகவேதான் அவர்களின் கைகளில் நொடிப்பொழுதில் உலகத்தை அழித்தொழிக்கக்கூடிய, மானுடத்தை அழித்தொழிக்கக்கூடிய வலிமை வாய்ந்த ஆயுதங்களும் வெடிப்பொருள்களும் இருக்கின்றன. எனவே பயங்கரவாதத்தின் மூலமாக அவற்றையெல்லாம் அவர்கள் மௌனித்து வைத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட அதன் உள்ளடக்கம் பயங்கரவாதம் என்றுதான். இராணுவம் இருக்கிறது, ஆனால் யார் மீதும் அது போர் தொடுக்கவில்லை, நாட்டின் பாதுகாப்புக்காக இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் இராணுவம் எந்த உள்ளடக்கத்தோடு இருக்கிறது? எங்களை சீண்டினால் நாங்கள் எத்தகைய படுபயங்கரமான விளைவையும் ஏற்படுத்துவோம், உயிர்களை பழிவாங்குவோம், அனைத்து கட்டமைப்புகளையும் நிர்மூலமாக்குவோம், எங்கள் கைகளில் புதிய புதிய தொழில்நுட்பம் கொண்ட பேராயுதங்கள் இருக்கின்றன, ஒரு வெடிகுண்டின் மூலம் ஒரு மாவட்டத்தையே எங்களால் சிதைத்து விட முடியும், ஒரு தேசத்தையே எங்களால் பாழாக்கி விட முடியும். இதுதானே அதன் பொருள் அடக்கம், அதன் உள்ளடக்கம், இதுதானே அதனுடைய உண்மை பொருள். எனவே காவல் நிலையத்தில் அல்லது சிறைத்துறையில் நடக்கிற அத்துமீறல்கள் என்பவை அரச பயங்கரவாதத்தின் சிதறல்கள். அது ஒரு பெரிய திமிங்கலத்தின் உடலில் இருந்து சிந்துகிற செதில்கள். திமிங்கலம் என்கிற பயங்கரவாதத்தை நாம் பார்ப்பதில்லை, நம் மீது உதிர்கிற செதில்களை பார்க்கிறோம். செதில்களே நமக்கு பயங்கரமாக தெரிகிறது. திமிங்கலத்தின் செதில்கள் நம் மீது ஏற்படுத்துகிற சிராய்ப்புகளே நமக்கு பயங்கரவாதமாக தெரிகிறது. அப்படி என்றால் திமிங்கலமே நம் மீது மோதினால் என்ன ஆகும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். திமிங்கலத்தின் செதில்களே பயங்கரம் என்றால் திமிங்கலத்தின் மோதல் எத்தகைய பயங்கரம் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எனவே அரச பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதில் இருந்துதான் தோழர்களே காவல் சித்திரவதையின் அடித்தளத்தை உணர்ந்து கொள்ள முடியும். யார் ஆண்டாலும், யார் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்தாலும் ஸ்டேட் டெரரிசம் என்பது பர்பச்சுவேட் ஒன், அது நிலையானது. அது கட்சி மாறினாலும், ஆட்சி நிர்வாகம் மாறினாலும், ஆட்சியாளர்கள் மாறினாலும் நிலைத்து இருக்கும். அதற்கு தேச வரம்பு இல்லை. அமெரிக்காவிலே ஜார்ஜ் பிளாய்ட் எப்படி கொல்லப்பட்டார்? காவல்துறை அதிகாரிகளா? அமெரிக்காவில் இருக்கிற காவல்துறை என்பது மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட காவல்துறை என்று யாராலும் வாதிட முடியாது. அல்லது மகாத்மா காந்தி பிறந்த இந்திய தேசத்தில் இருக்கிற காவல்துறை மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட காவல்துறை, எல்லோரையும் முதுகிலே தடவி கொடுக்கும் காவல்துறை, வாஞ்சையோடு அணைத்துக் கொள்ளும் காவல்துறை, முத்தம் கொடுக்கும் காவல்துறை என்று சொல்ல முடியாது. அரபு நாடுகளாக இருந்தாலும் அதுதான், அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக இருந்தாலும் அதுதான், இந்தியாவாக இருந்தாலும் அதுதான். உலகம் முழுவதும் ஸ்டேட் டெரரிசம் has the same character and quality. அந்த அரச பயங்கரவாதத்திற்கு எந்த வேறுபாடும். ஜார்ஜ் பிளாய்டு கொல்லப்பட்டதை போல்தான் இங்கே
பெலிக்ஸும் கொல்லப்பட்டான், அண்மையிலே முருகேசனும் கொல்லப்பட்டான். எனவே நம்முடைய பார்வை என்பது காவல்துறையினரின் மீதோ அல்லது சிறைத்துறையினரின் மீதோ மட்டும் குவிமையம் கொள்வதாக இல்லாமல் இந்த அரசமைப்பும் அரசு அமைப்பின் மூலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற அதன் உள்ளீடாக இருக்கிற உள்ளடக்கமாக இருக்கிற அரச பயங்கரவாதம் நேர்த்து போக செய்யப்பட வேண்டும், அது வேறறுக்கப்பட வேண்டும் என்பதுதான். உலகளாவிய அளவில் உங்களுக்கு தெரியும், 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கோட் ஆஃப் ஹமுராபி நடைமுறையில் இருந்த போது டிட் ஃபார் டாட் என்கிற தண்டனை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இதுதான் பனிஷ்மெண்ட் தியரியாக இருந்தது. இதுதான் தண்டனை கொள்கையாக இருந்தது. அரசாங்கமே ஒருவனை பிடித்து இவன் இன்னொருவனின் கண்ணை குத்திவிட்டான் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் எந்த கண்ணை அவன் குத்தி நொல்லை ஆக்கினானோ அதே கண்ணை குற்றம் செய்தவனுக்கும் தோண்டி அல்லது அதை குத்தி அதை பார்வையிழக்க செய்கிற தண்டனையை வழங்குகிற முறை இருந்தது. அது ஜனநாயகத்தின் பார்ப்பட்டதல்ல, ஜனநாயகத்தின் பார்ப்பட்டதல்ல. அது மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. அது மனித உரிமைகள் காலம். கொடூரமான விலங்குகளின் முன்னால் விட்டு அந்த விலங்கு குற்றவாளிகளை கடித்து குதறி அவன் குருதியை நக்கும் தண்டனையை, அந்த குருதியை உறிஞ்சும் தண்டனையை 10 பேர் முன்னிலையில் வழங்குகிற காலம் ஒரு காலத்தில் இருந்தது. கல்லால் அடித்து படுகொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான தண்டனை முறை ஒரு காலத்திலே இருந்தது. இவையெல்லாம் மனிதநேயம் முகிழ்க்காத காலம், மனிதநேய சிந்தனைகள் மலராத காலம். இருபதாம் 21ஆம் நூற்றாண்டிலும் மனிதநேயம் குறித்த சிந்தனை உலகளாவிய அளவில் விவாதிக்கப்படுவதால் தான் இன்றைக்கு நாம் சித்திரவதைகள் தடுக்கப்பட வேண்டும் என்று இணைய வழி கூட்டத்தை நடத்துகிற அளவுக்கான ஒரு புரிதலை பெற்றிருப்போம். ஆகவே நமக்கு முன்னால் பல 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மனிதநேயம் குறித்த போது மனிதநேய உலகளாவிய ஒரு பொது கொள்கையாக உள்வாங்கப்படுகிற போது மனிதநேயம்தான் உலகின் தலை சிறந்த கொள்கை என்று எல்லா அமைப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது ஸ்டேட் டெரரிசம் என்பதும் தானாக உதிர்ந்து போகும், அது அழிந்து போகும், சிதைந்து போகும். அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே இங்கு அரச பயங்கரவாதத்தை எவ்வாறு அழித்தொழிப்பது என்ற பார்வை நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையாக வலிமை பெற வேண்டிய தேவை உள்ளது. தனிநபர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை சித்திரவதையாக நாம் பார்த்து அதற்கு எதிரான போராட்டங்களை, மக்கள் போராட்டங்களை கட்டமைப்பதுதான் அதற்கான வயா மீடியா மீன்ஸ், அதற்கான வழிமுறை. அது குறித்த தொடர்ச்சியான உரையாடல் தான் அடுத்த தலைமுறையை அதற்கு தயார்படுத்தும், பக்குவப்படுத்தும். எனவே அரச பயங்கரவாதம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில், வெகு மக்களிடத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அரசு என்று இருந்தால் இராணுவம் இருக்கத்தானே செய்யும், அரசு என்று இருந்தால் நீதிமன்றம் இருக்கத்தானே செய்யும், அரசு என்று இருந்தால் காவல் நிலையம் இருக்கத்தானே செய்யும். ஆக காவல் நிலையம் இருந்தால், இராணுவம் இருந்தால் ஆயுதங்கள் இருக்கத்தானே செய்யும் என்றெல்லாம் நாம் வாதிட முடியும். ஆனால் அங்கே இழையோடக்கூடிய கருத்து என்னவென்றால், அதிகாரம் என்பது சித்திரவதையை பிரசவிக்கும் என்பதுதான். அதிகாரம் என்பது மக்கள் மயப்படுத்தப்படுகிற போது, அதிகாரம் என்பது குவிமையப்படுத்தப்படாமல் மக்கள் மயப்படுத்தப்படுகிற போது அது மனிதநேயத்தை உள்ளடக்கமாக கொண்டு வலிமை பெறும். அதிகாரம் என்பது மனிதநேயத்தை உள்ளடக்கமாக கொண்டால் பயங்கரவாத ஒடுக்குமுறைகள் இருக்காது. அதிகாரம் என்பது தொண்டு செய்வதற்கானது என்பதை புரிந்து கொண்டால் பயங்கரவாதம் என்பது பிரசவிக்கப்படாது.
அதிகாரம் என்பது பதவிக்கானது, அதிகாரம் என்பது பவிசுக்கானது, அதிகாரம் என்பது சொகுசுக்கானது, அதிகாரம் என்பது இன்பத்திற்கானது, அதிகாரம் என்பது ஆளுமைக்கானது, அதிகாரம் என்பது ஆதிக்கத்திற்கானது, அதிகாரம் என்பது ஒடுக்குமுறைக்கானது என்கிற கான்செப்ட் என்கிற கருத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. ஒருவன் கையிலே அதிகாரம் இருப்பது எளிய மக்களுக்கு தொண்டு செய்வதற்கானதுதான் என்கிற புரிதல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்தால் ஆதிக்கம் என்கிற உணர்வு மேலடா. எனவே அதிகாரத்தை கொண்டு தொண்டுள்ளத்தையும் வளர்க்க முடியும், அதிகாரத்தை கொண்டு ஆதிக்க போக்கையும் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஆக அதிகாரம் இரண்டு பண்புகளை உருவாக்கும், ஆதிக்க வெறியையும் உருவாக்கும். அது தன்னலவாதிகள் கைகளில் அதிகாரம் சிக்கினார். அதிகாரம் தொண்டுள்ளத்தையும் உருவாக்கும். அது சுயநலமற்ற தன்னலமற்ற மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனிதநேயம் உள்ளவர்களின் கைகளில் சிக்கினார். ஆகவே அதிகாரத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதும், அதை எப்படி பயன்படுத்துவது என்பதும், அதை எப்படி எல்லோரும் நுகர முடியும் என்பதும், அதிகாரம் என்பது குறிப்பிட்ட சிலரால் மட்டுமே நுகரக்கூடியது என்கிற பார்வை அழித்தொழிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட வர்க்கத்தை சார்ந்தவர்களே, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களே, குறிப்பிட்ட சாதிகளை சார்ந்தவர்களே, குறிப்பிட்ட குடும்பங்களை சார்ந்தவர்களே, குறிப்பிட்ட கட்சிகளை சார்ந்தவர்களே அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும், அதிகாரத்தை நுகர்ந்து கொள்ள முடியும் என்கிற கருத்து இங்கே உடைபட வேண்டும், அது நொறுக்கப்பட வேண்டும். அதிகாரம் அனைவருக்குமானது, அதிகாரம் மக்களுக்கானது, அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது, அதிகாரம் ஒரு புள்ளியில் குவிக்கப்பட வேண்டியது அல்ல என்பதை உணர்த்துவதன் மூலம் பயங்கரவாதத்தை வேறு இருக்க முடியும், அரச பயங்கரவாதத்தையும் நீர்த்து போக செய்ய முடியும் என்கிற கருத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து, தமிழகத்தில், இந்தியாவில், உலகில் எங்கே சித்திரவதைகள், மனித உரிமைகளுக்கு எதிரான சித்திரவதைகள் நிகழ்ந்தாலும் அதை நாம் மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும். நம் சாதிக்கு எதிரானது, நம் மொழிக்கு எதிரானது, நம் இனத்திற்கு எதிரானது என்கிற பார்வையிலிருந்து விடுபட்டு மனித குலத்துக்கு எதிரான சித்திரவதைகளை நாம் எதிர்ப்போம் என்கிற விரிந்த பார்வை, தொலைநோக்கு பார்வை இத்தகைய மனித உரிமை ஆர்வலர்கள் யாவருக்கும் தேவை என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.